அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, அதாவது நம்முடைய கிராமங்களில், ஊர்ப்புறங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய வீட்டு சின்ன பசங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே ஓடக்கூடிய அந்த செடி புதருக்குள் ஓடக்கூடிய அந்த ஓணானை பிடிச்சு அதனுடைய வாலில் ஒரு நூலை கட்டி இப்படி தலைகீழ தொங்க விட்டு அதுக்கு அப்படியே மூக்குப்பொடி போட்டு விடுவாங்க. மூக்குப்பொடி போட்ட உடனே அந்த ஓணம் துள்ளி துடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அல்லாஹ் அக்பர். ஓணம் அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். அது யார் இருந்தால் என்ன, இல்லாட்ட என்ன அதுன்னு சொல்லிட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். அது அப்படியே விட்டு அப்படியே போயிடும். அதை பிடிச்சி இந்த பசங்க விளையாடுறாங்கிற பேரில் பின்னால் வாலில் நூலை கட்டி தலைகீழ தொங்க விட்டு மூக்குப்பொடியை போட்டு விட்டுட்டா அது அப்படியே துள்ளி துடிக்கும். இப்படி செய்கிறது பாவம். எந்த உயிரையும் இப்படி வதைக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் எறும்பு புற்றிலே தீ வைத்ததற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபத்தோடு நடந்து கொண்டார்கள். யார் இப்படி நெருப்பினால் இந்த எறும்பு புற்றை அழித்தது? நெருப்பினால் தண்டனை கொடுப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னு சொல்லி சஹாபாக்களை கடிந்து கொண்ட நிகழ்வும் உண்டு. ஹைராக எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? இடையூறு செய்யக்கூடாது, நோவினை கொடுக்கக்கூடாது. இது பாவம். அந்த ஓணானை விட்டு அது பாட்டு போயிடும். அதை பிடிச்சி மூக்கில் பொடியை போட்ட உடனே துள்ளி குதிக்கும். இதே போல் மனிதர்களில் சில பேர் இருக்கிறான். அவன் பாட்டு வருவான், அவன் பாட்டு இருப்பான், அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அவன் பாட்டு வருவான் போவான். இப்படியான ஒரு மனுஷன்ட்ட என்ன செய்வாங்கன்னா சில பேர், இவன் ஏன் சும்மா வர்றான் போகிறான், இவனை வம்பில் மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி அவனை சிக்க வச்சிருவாங்க. அதாவது அந்த இருக்கிறாரு பற்றியா அந்த மனுஷன், அவர் உனக்கு வேண்டாதவர், உன்னை பற்றி இப்படி சொல்கிறாரு, இப்படிலாம் செய்கிறாரு, அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சும்மா வந்துட்டு போகிறவனை கூப்பிட்டு இவன் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவான். இவன் யார் இப்படி சொல்கிறவன்? இவன் பக்கா முனாஃபிக். இவன் யார் சொல்கிறானோ, அவரை தூண்டி விடுறானோ, இவன் முனாஃபிக் பையன், 1 நம்பர் போக்கிரியாக இருப்பான். அவனை கூப்பிட்டு சும்மா வந்துட்டு போனான் பார்த்தீங்கன்னா, அவனை கூப்பிட்டு ஏதாவது சொல்லி விட்ட உடனே அவன் என்ன செய்வான்? ஆஹா, நம்மளையும் பெரிய மனுஷனாக நினச்சியமா ஒரு விஷயத்தை சொல்கிறானே, நம்ம இடத்துல சொன்னால் அந்த ப்ராப்ளமுக்கு சால்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த முனாஃபிக்கு பேச்சை நம்பி இவன் அப்படியே கேட்டு துள்ளி குதிப்பான். தலை கால் தெரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவான். எப்படி சும்மா போன ஓனான கூப்பிட்டு மூக்குப்பொடி போட்டு விட்டா துள்ளுமோ அதுபோல் இப்படி மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க. அதாவது யார் எந்த பிழை செய்கிறார் என்று தெரிகிறதோ அவரிடத்தில் நேரில் போய் கண்ணியமாக இப்படி செய்கிறது சரிதானுங்களா, இது என்ன யாதுன்னு கேட்டு தெரியணும். இதுதான் மனிதத்தன்மை, இதுதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். ஒருவர் பிழை செஞ்சிருக்கிறாரு, ஒருவர் செஞ்ச காரியம் சரியில்லைன்னு நீ உணர்ந்தால் நீ அவரிடத்தில் சென்று இது போன்று செய்தீர்களே, இது எந்த வகையில் சரியானது, நான் அறியவில்லையே என்று அவரிடத்தில் மண்டியிட்டு கேட்கும் பொழுது, அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பேச்சை கேட்டு தலகால் தெரியாமல் ஆடுறது இருக்குது, இது சரியல்ல. சும்மா போன ஓணானுக்கு மூக்குப்பொடியை போட்டு விட்டுட்டா அது எப்படி துள்ளுமோ அது போல உள்ள கதை தான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இன்று இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை தேவைப்படுகிறது, நெருக்கம் தேவைப்படுகிறது. அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு சில யகூதிகள் நமக்கு மத்தியில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, எந்த நட்பை எப்படி சிதைப்பது, யாரை எப்படி கேவலப்படுத்துவது, யாரை நெடுத்தருவில் கொண்டு வந்து விடுறது, யாருடைய வியாபாரத்தை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குறது அப்படிங்கிற சிந்தனையில் சில பேர் தெரிகிறான். அப்படிப்பட்ட மோசக்காரர்களிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதோடு அந்த மோசக்காரனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு துவா செய்யுங்க. இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருவது, அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி மற்றவங்களை தப்பாக நினைக்காதீங்க. குர்ஆனினுடைய ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனூ, ஈமான்தாரிகளே, ஃபாசிகான ஒரு பாவி ஒரு தகவலை ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அதை நீங்கள் தஹக்கீக் ஆய்வு செய்யுங்க.
உங்களுக்கிடையே தெளிவுபடுத்துங்கள். அவன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தன் மீது நீங்கள் கோபப்படுறது, அவர்களை திட்டுவது, ஏசுவது, பிறகு உங்களை இறுதியில் கவலையில் ஆழ்த்திவிடும். ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி நம்ம பேசிட்டோமே கவலைப்படுவீங்க, வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவோம். அதனால் ஃபாசிக்கு ஒருத்தன் ஒரு தகவலை கொண்டு வந்தால் ஆய்வு செய்யுங்க. அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் செய்யாதீங்க. அவங்கள்ட்ட சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இவனுக்கும் அவருக்கும் பகை இருக்கும். அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்கு அல்லது பொறாமையை, வயிற்றெரிச்சலை, இந்த காலத்தில் வயிற்றெரிச்சல் தான் அதிகம். ஒருவர் வளர்ந்து செல்வது, ஒருவர் உயர்ந்து செல்வது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வயிறு எரிகிறான். அப்போ இந்த வயிற்றெரிச்சலை போக்குறதுக்கு அவனுக்கு என்ன வழின்னு சொன்னால் யாரையாவது கூப்பிட்டு பின்னடிச்சு விட்டுறது. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களை, இத்தகைய ஒரு கேடுகெட்ட ஒரு எண்ணம் சமூக மக்களிடத்தில் இருக்கக்கூடாது, குறிப்பாக ஈமான்தாரிகளிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். அதை மனமாற ஏற்று பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.